மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுகவின் முத்தாய்ப்பான தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க உரை பிரசுரங்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேப்பங்குளம் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானையில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி, மாநில மகளிர் அணி கீர்த்திகா முனியசாமி உட்பட திருவடானை ஒன்றிய பேரூர் கிளை கழகத்தைச் சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தலைமை கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி விழாவில் சிறப்புரையாற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் விட்லாபுரம் மற்றும் லட்டூர் ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. செங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் அவலங்கள் மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோட்டூர் ப. சந்தோஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களை மாவட்ட செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வடக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்தனர். கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான STK ஜக்கையன் முன்னிலையில் உத்தமபாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வினோத்குமார் ஏற்பாட்டின் பேரில் ஒன்றிய செயலாளர், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். மேலும் வரும் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக பாடுபடுவோம் எனவும் உறுதிமொழி ஏற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான C. விஜயபாஸ்கர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர், திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றையும் அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துக்கூற வேண்டுமென அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் சத்தியசீலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நூக்காம்பாடி பகுதியிலும் மாநகர கழகம் சார்பில் காந்தி சிலை, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளையொட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நகர கழக செயலாளர் JKN பழனி தலைமையில் நகரமன்ற உறுப்பினர் கற்பகமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K. மோகன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் 3000த்திற்கும் அதிகமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வயலூர் ராமநாதன் மற்றும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமூலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அரிகலப்பாடியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவையொட்டி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சு. ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கிய அவர் அரிகலப்பாடியிலிருந்து அரக்கோணம் செல்லும் பயணிகள் ஆட்டோக்களில் இன்று ஒருநாள் இலவசமாக சென்று வர ஆட்டோ பயணத்தை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் தலைமையில் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அம்மாவின் 78வது பிறந்தநாளையொட்டி புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் பங்கேற்று மரியாதை செலுத்திய பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நகர கழக செயலாளர் நீதிமன்னன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகி ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து தர்மக்குடிக்காடு பகுதியில் நகர்மன்ற உறுப்பினர் நவீன்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பஜார் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் இளைஞரணி சார்பில் திருப்போரூர் முருகன் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ். குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அப்போது பக்தர் ஒருவர் அம்மா இல்லையே என மனமுருகி அழுத காட்சிகள் மக்கள் மனதில் என்றென்றும் அம்மா நிலைத்து இருப்பதை நிரூபித்தது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூரில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான பி. ரமணா ஏற்பாட்டில் ஸ்ரீ வைத்திய வீரராகவர் கோவில் அருகே காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை தொடங்கி வைத்ததுடன் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மண்டல செயலாளர் ராமலிங்கம், டிப்போ தலைவர் கமலநாதன், செயலாளர் சண்முகம் ஆகியோர் ஏற்பாட்டில் பேருந்து டிப்போ வளாகத்தில் வழங்கப்பட்ட அன்னதானத்தையும் மாவட்ட செயலாளர் பி. ரமணா தொடங்கி வைத்தார். அதேபோன்று மணவள நகரில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் எஸ். ஞானகுமார் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த முன்னாள் அமைச்சர் கே. பி. அன்பழகன் அம்மாவின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதிமுக நகர கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கப்பலூர், பூண்டி, வில்வாராணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளருமான அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு, அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை மதுரவாயலில் புரட்சித் தலைவியின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மதுரவாயலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் பொன்னேரி அண்ணா சிலை அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான KN விஜயகுமார் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவசாமி உள்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கொக்கிரகுளத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை என் கணேசராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் புரட்சித் தலைவி அம்மா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக அமைப்புச் செயலாளர் சுதா பரமசிவம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, தியாகதுருகம், ராயப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக கொடியேற்றி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் ரா. குமரகுரு கலந்து கொண்டு புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபு, அழகுபாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மற்றும் பல்லாவரம் தொகுதிகளில் புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சா. ராஜேந்திரன் மக்களுக்கு அன்னதானம், அம்மாவின் புகைப்படம் அடங்கிய பை உள்ளிட்டவற்றை வழங்கினார். பகுதி கழக செயலாளர்கள் ரா. மோகன், சுபாஷ், எல்.ஆர். செழியன், புரட்சித் தலைவி அம்மா பேரவை பகுதி செயலாளர் தேங்காய்கடை மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மற்றும் சீர்காழியில் முன்னாள் அமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கொள்ளிடம் ஒன்றியம் சீர்காழி நகர கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை மாவட்ட கழக அலுவலகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி.ஆர். செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்கள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அரசு மருத்துவமனையில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகளுக்கு பிரெட், பழங்கள் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியின் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் என 500க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவைகளை வழங்கி கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை கொண்டாடினர். சென்னை புறநகர் மாவட்டம் கந்தன்சாவடியில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக கொடியேற்றி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டதுடன் ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது.